வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். சர்வதேச இந்து மத குருபீடம் சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீட 45வது ஆண்டு ஆன்மீக பெருவிழா ஏப்ரல் 11 இடம்பெற உள்ளது. சர்வதேச இந்து மத குருபீடம் சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடம் நடாத்தும் 45வது ஆண்டு ஆன்மீக பெருவிழா ஏப்ரல் 11 சனிக்கிழமை கொழும்பு 13 விவேகானந்தா சபை மண்டபத்தில் இடம்பெற உள்ளது. விழா தொடர்பாக சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி ஸ்ரீ சாம்பசிவ ஐயப்ப சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, எமது அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடம் ஆரம்பிக்கப்பட்டு 45வது ஆண்டு. இந்த 45வது ஆண்டு விழாவை சர்வதேச இந்து மத குருபீடமும் இணைந்து மாபெரும் ஆன்மீக பெருவிழாவாக எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதம் 11 சனிக்கிழமை அன்றைய தினம் கொழும்பு விவேகானந்தா சபை மண்டபத்திலே இந்த 45வது மாபெரும் ஆன்மீக பெருவிழா சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இந்த விழாவிலே வருடம் நாம் பல்துறை சார்ந்த பிரமுகர்களை கௌரவிக்கின்ற ஒரு வழக்கம் 45 ஆண்டுகளாக நடைபெற்று வருவது. இதிலே ஆன்மீகம் சார்ந்தவர்கள், சமய துறை சார்ந்தவர்களாகிய சிவாச்சாரியார்கள் கௌரவிக்கப்படுகின்றார்கள். ஆலய நிர்வாக சபையினர்கள், அதேபோல தவில் நாதஸ்வர கலைஞர்கள், இசைத்துறை சார்ந்த கலைஞர்கள், நடனத்துறை சார்ந்த கலைஞர்கள், அதேபோல ஊடகவியலாளர்கள் என பல்துறை சார்ந்தவர்களும் இந்த விழாவிலே கௌரவிக்கப்பட இருக்கின்றார்கள். அதிலே 35 பெரியோர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் என்கின்ற சிறப்பு விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கின்றது. இந்த அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடம் ஆரம்பிக்கப்பட்டு இந்த 45 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு சாஸ்தாபீடத்திலே ஆரம்ப காலத்திலே தொண்டனாக இருந்த எமது சிஷ்யன் கந்தையா கபிலன் அவர்கள் அகில உலக ஸ்ரீ சாஸ்தாபீடம் என்கின்ற வகையிலே ஒரு அமைப்பை உருவாக்கி உலகளாவிய ரீதியிலே இந்த ஐயப்பன் புகழ் பரவ வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு செய்து வருகின்றார்கள். இந்த விழாவுக்கான சிறப்பு மலர் ஒன்று வெளியிடப்படுகிறது. அத்துணை பெரியோர்கள், பல்துறை சார்ந்த கலை பிரமுகர்களுடைய படங்கள், அவர்கள் செய்த சாதனைகள் இவையெல்லாம் அந்த சிறப்பு மலரிலே வெளியிடப்படவிருக்கின்றது. இந்த விழாவானது வெகு விமர்சையாக நடைபெறுவதற்கு இலங்கையின் முதலாவது இந்து மத குரு பீடாதிபதியாக திகழ்ந்த யாழ்ப்பாணம் நாயன்மார்கட்டு அருள்ஜோதி சிவாகமஞானி ஸ்கந்த சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்களதும் சங்கான இலிப்பத்தார் முருகமூர்த்தி ஆதீன குருமுதல்வர் சிவாகமஞானி சிவபிரம்மஸ்ரீ சிவ நித்யானந்த சிவாச்சாரியார் அவர்களதும் குருவருள் ஆசியோடும் இந்த ஆன்மீக பெருவிழாவிலே சிறப்பு அதிதியாக சர்வதேச இந்து மத குருபீடத்தினுடைய வவுனியா மாவட்ட தலைவர், வவுனியா அந்தனர் ஒன்றியத்தினுடைய ஸ்தாபகர் சிவாகம வித்யா பூஷணம் சிவஸ்ரீ முத்து ஜெயந்திநாத குருக்களையா அவர்களும், அதேபோல சிறப்பு அதிதிகளாக இலங்கை திருநாட்டில் புகழ்பூத்த ஸ்ரீதேவி வில்லிசைக்குழுவினுடைய இயக்குனர் சிவாகம விசாரத் சிவபிரம்மஸ்ரீ சாம்பசிவ சோமாஸ்கந்த குருஜி அவர்கள் கனடா நாட்டிலே இருந்து வருகை தருகின்றார்கள். அவர்களோடு யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய சம்ஸ்கிருத பேராசிரியர் சிவஸ்ரீ மகேஸ்வர பால கைலாசநாத குருக்களையா அவர்களும், யாழ் பல்கலைக்கழக இந்திய நாகரிகத்துறை பீடாதிபதி சிவஸ்ரீ சர்வேஸ்வர பத்மநாத சர்மா அவர்களும் சிறப்பு அதிதிகளாகவும், இலங்கை திருநாட்டின் சிரேஷ்ட ஊடகவியலாளர் முன்னாள் ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தினுடைய தமிழ் பிரிவு பணிப்பாளர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் சண்முகம் பிள்ளை விஸ்வநாதன் அவர்களும் சிறப்பு அதிதிகளாக கலந்து இந்த விழாவை சிறப்புற இருக்கின்றார்கள். இந்த ஆன்மீக எழுச்சி உரைக்காக ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து வருகை தருகின்றார் சங்கானை இலிப்பத்தார் முருகமூர்த்தி ஆதீன குருமுதல்வர் நித்யானந்த சிவாச்சாரியருடைய புதல்வன் சிவாகம விசாரத் சிவபிரம்மஸ்ரீ நித்யானந்த சுதானந்த சிவாச்சாரியார் அவருடைய சிறப்பான உரையும் நடைபெற இருக்கின்றது. யாழ்ப்பாண பகுதியிலிருந்து, அதேபோல் திருவோணமலை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம்,
பதுளை, பண்டாரவளை போன்ற மலையக தேசங்கள், கண்டி மாவட்டத்திலிருந்து பல்துறை சார்ந்தவர்களும் இந்த விழாவில் கௌரவிக்கப்பட இருக்கின்றார்கள். சர்வதேச ரீதியாகவும் இருக்கின்ற லண்டன், சுவிஸ், ஜெர்மன், பிரான்ஸ், கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் உள்ள குருமார்களும் இதிலே கௌரவிக்கப்பட இருக்கின்றார்கள். மலேசியா நாட்டிலிருந்து பல சமய பெரியார்கள், ஐயப்பன் வழிபாட்டோடு கூடியவர்களும் இதிலே கௌரவிக்கப்பட இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வுகள் அனைத்தும் ஐயனுடைய திருவருளோடு சிறப்பாக நடைபெற வேண்டுமென எல்லாம் வல்ல சபரிமலை சுவாமி ஐயனுடைய திருவருளை துணை கொண்டு அனைவருக்கும் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.